தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒரு துணைவேந்தர மாநில அரசு நியமனம் செய்வதற்கும் ஆளுநர் நியமனம் செய்வதற்கும் என்ன வேறுபாடு இருந்துற போது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? ஆளுநர் நியமிக்க கூடாது அப்படின்னு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் எல்லாருமே அண்ட் அரசியல் எந்த இதுவும் சார்பு இல்லாமல் அது குழந்தைங்க நல்லா இருக்கணும், கல்வி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கல்விங்கிறது இத்தனை வருஷமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேக் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருந்தது. இப்ப என்னைக்கு பேசிக்கலி அரசியல் உள்ள வருதோ அப்ப கல்வி ரொம்ப சிதைக்கப்படுகிறது. இப்ப நீங்க கோவிட்ல என்னாச்சு அப்படின்னா, கோவிட்னால குழந்தைங்களோட பேசிக்கலி கல்வி 25 இயர்ஸ் ரிவர்ஸ்ல போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்களால 3 மணி நேரம் எழுத முடியல, அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் சிறிய சிறிய தடைகள் வரும்போது அதனோட லாங் டர்ம் கான்சிக்வன்ஸ் அது பின்னாடி குழந்தைகளை விட பாதிக்க போகுது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்குள்ளே வராங்க. இன்னைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்ல இந்த பாப்புலேஷன் கிடையாது, நம்மள்ட்ட பெஸ்ட் பாப்புலேஷன் இருக்கு. இந்தியால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம டாப்ல இருக்கோம். அண்ட் எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே GR நல்லா இருக்கு. இப்ப நீங்க வளர்ந்த மாநிலங்களை பிடிச்சி இழுத்து நீங்க கல்வியை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க UGC அங்கீகாரம் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்குறாங்க, டிகிரியே தர்றாங்க. அவங்க ரேட்டை கம்மி பண்ணிட்டா உங்களோட இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு 28.4 அப்படின்னா என்னன்னா 12வது முடிச்சு உயர்கல்விக்கு வரவங்க 28.4 இருக்காங்க இந்தியாவோட ஆவரேஜ். தமிழ்நாடு 48 மேல இருக்கு. அப்ப இது எல்லா மாநிலங்களையும் நீங்க எப்படி செலுத்தீங்கன்னா, இந்த மாநில மாணவர்கள் குறிப்பாக கல்வியை விட்டு வெளியே போயிட்டா இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கீழே வந்துடும். அப்படி வந்ததுன்னா அரசியல் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சியில இருந்துட்டு போயிடுவாங்க. இதனோட வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது, குழந்தைகளோட எதிர்காலம் தடைபடுகிறது. பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஏன்னா நம்ம அட்டானமஸ் காலேஜஸ்ங்கிறது இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். அண்ட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் கல்வி அதிகாரம் அவங்க கவர்னருக்கு நம்ம கூட்டாட்சி தத்துவத்தில் அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னரை சான்சலரா போட்டாங்க. இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல பேசிக்கலி சீஃப் மினிஸ்டரே உங்களுக்கு சான்சலரா இருக்காங்க. அப்ப ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கலாம். ஆனா நாங்க ஆட்சி புரியக்கூடிய அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க கல்வியை தனியா வைங்க, அரசியலை தனியா வைங்க. கல்வியை அரசியலையும் நீங்க ரெண்டையும் கொண்டு வரும்பொழுது அந்த மேரேஜ்ல டைவர்ஸ் தான் ஆகுது. அந்த மேரேஜ் சிறப்பா போலங்கிறதா வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. துணைவேந்தர ஆளுநர் நியமிக்கிற போது ஒரு அரசியல் சார்பு நிலை இருக்கும், கல்வியின் தரம் பாதிக்கப்படும்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லப்பா, இப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒரு திறமையான ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலே நம்மளோட கவர்னன்ஸ்ல இருந்து நம்ம தள்ளி போறோம்னு அர்த்தம். அதாவது நம்ம கல்வியில மாணவர்களுக்கு கல்வி தடைகள் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. ஏறத்தாழ அதுல ஸ்டூடெண்ட் 2012 இருந்து அக்ரி ரிசர்ச் ஃபண்டிங் அப்படின்னு அவங்க ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மல்டிப்ளை ஆயிருக்கு, அட்லீஸ்ட் 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பிளானிங் கமிஷன் இருக்கிற வரைக்கும் அண்ட் அக்ரி ரிசர்ச் ஃபண்டிங் எவ்வளவு, அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் எவ்வளவு ஃபண்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. இப்ப நிதி ஆயோக் வந்ததுல இருந்து நம்ம என்னதான் டிஜிட்டல் இந்தியான்னு பேசினா கூட நம்ம கல்விக்கான செலவுகளை பண்ணல. நீங்க கூகுள்ல போய் அன்ஸ்பென்ட் எஜுகேஷன் செஸ்னு போட்டா 2.18 lakh crore நம்ம செலவழிக்காம வச்சிருக்கோம். அதுல ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் 94,000 crores செலவழிக்காம வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஃபீஸை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ஆட்சியில ஒரு வைஸ் சான்சலர் இருந்து, ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க, ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் புதிய கண்டுபிடிப்புகளை கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க வச்சு அந்த கம்பெனி வழியா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 10% வாங்கி மாணவர்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அவங்க 85% குறைச்சு 15% தான் வாங்குறாங்க. ஆனா இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே ஃபீஸ் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம் கல்விக்கு வர முடியாத அளவுக்கு கல்வி எட்டா கனியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மிகுந்த வேதனை தருகிறது. இந்த துணைவேந்தர் பதவிக்கு கல்வி புலம் சார்ந்தவராக குறிப்பா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்துல குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி கல்வி சார்ந்த நிர்வாக நிறுவனத்துல பணியாற்றியவராக இருக்கணும் அப்படின்றதான் 2018ஆம் ஆண்டு UGC-உடைய விதிமுறையாக இருந்தது, அப்போ கொண்டு வந்தது. இப்ப என்ன மாத்துறாங்க புதுசா அந்த வரைவு நெறிமுறையில் என்ன இருக்குன்னா, துணைவேந்தர் பதவிக்கு வருபவர் உயர்கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராக இருந்தவர்
ஆராய்ச்சி அல்லது கல்வி சார்ந்த நிர்வாக நிறுவனத்தில் பணியாற்றியவர், அல்லது தொழில்துறை, பொது நிர்வாகம், இந்த பாலிசி மேக்கிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு கூடுதல் அனுபவம் வாய்ந்தவங்களையும் துணைவேந்தராக நியமிப்பதற்கு வழிவகை செய்யும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்கும் எதிர்ப்பு இருக்கே ஏன்? இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் வந்து கல்வியை வந்து சுற்றி புரியுறது அப்படிங்கிறது வந்து அந்த டொமைனில் வந்து நீங்கள் சிங்க் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், அந்த துறையில் வந்து 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவர் வந்து அதில் ஊறும்போது தான் அந்த துறையை பற்றிய ஒரு கம்ப்ளீட் அனுபவம் வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, அவருக்கு கல்வியில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் வந்து தனியா இப்ப பெரிய ஒரு பெஸ்ட் பர்சனா இருக்கலாம், பட் அவருக்கு இந்த கல்வியோட அட்மினிஸ்ட்ரேஷன் புரியறதுக்கே 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் வைஸ் சான்சலர் பதவி வந்து பாதி முடிஞ்சு போயிடும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வந்து கல்வியை வந்து எவ்வளவு தரத்தை வந்து குறைக்கணுமோ, கல்வி குவாலிட்டியை வந்து எவ்வளவு வந்து நம்ம கீழே கொண்டு போவோம், அதை வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. கல்வியில எவ்வளவு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் படிச்சு இன்னைக்கு வந்து இந்திய அளவில் மட்டும் இல்ல உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல பணியாயிட்டு இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப சைனா மாதிரி நாடுகள், கொரியா மாதிரி நாடுகள் அவங்கள்ட்ட இருந்து கொண்டு வந்து அவங்க வந்து இங்க வந்து அவங்களுக்கு நல்ல போஸ்ட் கொடுத்து பொசிஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி தர்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஐஐடி மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்க வழியே, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இல்லாத காரணம் ஒரு விஷனரி வைஸ் சான்சலர் கொண்டு வரதுக்கு அண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதான் வந்து துணைவேந்தர் நியமனம்ங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தா நல்லதா இல்ல ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்தா நல்லதா? டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா சார் வந்து பழைய பேசிக்கலி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்லியிருப்பாங்க, இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டரை ஒன்னா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் எஜுகேஷன் கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து நீட்டை எடுத்துட்டீங்கன்னா 65 மார்க் வாங்கி ஒரு பையன் நார்த் இந்தியால இருந்து 650 மார்க் வாங்கினேன்னு வந்து ராமநாதபுரத்துல எய்ம்ஸ் மதுரைக்கு ரிப்போர்ட் பண்றான்னா நீங்க என்ன வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டியை கொண்டு வரோம், என்ன வந்து ஒரு பேசிக்கலி வந்து ஈக்குவலன்ஸ். ஏன்னா இப்ப பீகார் மாதிரி மாநிலங்கள்ல வந்து யூபில எல்லாம் காப்பி அடிக்க வர்றீங்க, நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஜியாலஜியும் ஜியாகிரபியும் ஒன்னா வச்சிருக்காங்க. ஜியாலஜியும் ஜியாகிரபியும் தனித்தனி ஒரு சப்ஜெக்ட்னு புரியாதவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் டிவைஸ் பண்றாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்க கீழே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரியாமல் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோங்கிறது வந்து மிக வருந்தத்தக்கது. ஒரு ஆண்டு இல்ல, 2 ஆண்டு 3 ஆண்டு இது தொடர்ந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப கல்வியை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் பாலிசி லெவல்ல இருக்கும்போது கல்வி வந்து இன்னைக்கு வந்து ஐசியூல இருக்குங்கிறதா எனக்கு என்னோட கருத்தா நான் பாக்குறேன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.